ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி துண்டு கருவாடு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: துண்டு கருவாடு 100 கிராம், 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போது ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போது எண்ணெய் சூடாகட்டும். A few moments later. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு பொரியட்டும். துண்டு கருவாடுகளை நான் அரிசி கழுகிற தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு கழுகி எடுத்துருக்கிறேன். இதை இப்போது எண்ணெயில் போட்டுக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். A few moments later. இப்போது மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸு நல்லா ஃப்ரை ஆகட்டும். Five minutes later. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயில் உப்பு பிடிப்பதற்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். A few moments later. இப்போது துண்டு கருவாடு நல்லா ஃப்ரை ஆகி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இனி அடுத்தடுத்து வருகிற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.